நான் இப்போ தான் புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கியிருந்தேன். அந்த கண்ணாடி வாங்கினதுலேருந்து நான் போட்டால் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒரு கண்ணாடியை ஒரு 4 வருஷம் இல்லை 3 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கண்ணாடி உங்களோட கண்ணோட அடாப்ட் ஆகிருக்கும். அதுக்காக அந்த பவர் வந்து ஓரளவுக்கு தெரியும். ஆனால் புதுசாக போட்ட கண்ணாடியில் உங்களுக்கு புது பவர் வந்திருக்கும். அந்த பழைய பவர்லேருந்து புது பவருக்கு மாறுச்சுல்ல, அதுக்கான நேரம் எடுத்துக்கும். அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட புது கண்ணாடியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும். இல்லை எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, பழைய கண்ணாடியை நான் பயன்படுத்தினா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மாற்றி மாற்றி பயன்படுத்திட்டீங்கன்னா, அந்த புது கண்ணாடி உங்களுக்கு கரெக்டாக அடாப்ட் ஆகாது. அதனால் உங்களுக்கு அந்த தலைவலி தொடர்ந்து இருக்க தான் செய்யும். புது கண்ணாடியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாள் முழுக்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 மணி நேரத்துலையோ இல்லை ஒரு நாள்லையோ அந்த அடாப்டேஷன் கிடச்சிடும். அந்த இரிட்டேஷன், அந்த தலைவலி எதுவுமே இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். அது அந்த தலைவலி இருக்க தான் செய்யும். தொடர்ந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் நரம்புகள் வந்து மூளையோட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அது வந்து இந்த புது பவரோட அடாப்ட் ஆன பிறகு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வராது. அதனால் எப்போவுமே ஒரு புது கண்ணாடியை பயன்படுத்தும் பொழுது பழைய கண்ணாடியை புது கண்ணாடியை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும். புது கண்ணாடியை எடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாளைக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட லென்சோ ப்ளஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.